கோலார் தங்கவயல் அசோக் நகர் பகுதி இன்று முழுவதும் பண்டிகை மகிழ்ச்சியில் மூழ்கியுள்ளது. இஸ்லாமிய மக்களின் முக்கியமான திருநாளான பக்ரீத் பண்டிகை இங்கு மிகவும் சிறப்பாகவும் ஒற்றுமையுடனும் கொண்டாடப்பட்டது. அதிகாலை முதலே மசூதிகளில் தொழுகை நடைபெற்றது. அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தி சமாதானம் மற்றும் சகோதரத்துவம் வேண்டி ஆயிரக்கணக்கான மக்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். புதிய உடைகள் அணிந்து குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக ஒன்று கூடிய மக்கள் ஒருவருக்கொருவர் பக்ரீத் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டனர். பின்னர் வழக்கமான மரபுகளின்படி தானங்கள் வழங்கி ஏழை எளிய மக்களுக்கும் உதவி செய்து பகிர்ந்துண்ணும் மனப்பான்மையை வெளிப்படுத்தினர். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் இஸ்லாமிய மக்களுடன் இணைந்து எடுத்துக்காட்டாக இந்நாளை மாற்றினர். ஒருவருக்கொருவர் இனிப்பு வழங்கி வாழ்த்துகள் ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்ட நிலையில் எந்தவித இடையூறும் இல்லாமல் பண்டிகை அமைதியாக நடைபெற்றது. KGF அசோக் நகர் இன்று மத நல்லிணக்கம், அன்பு, சகோதரத்துவம் எனும் 3 முக்கிய மதிப்புகளையும் உலகுக்கு எடுத்துக்காட்டும் ஒரு நாளாக மாறியுள்ளது. الله أكبر الله أكبر الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر الله أكبر الله أكبر. ஓகே சார். சரி சொல்கிறேன். Happy Ramzan. Happy Ramzan. கோலார் தங்கவயல் அசோக் நகர் பகுதி இன்று முழுவதும் பண்டிகை மகிழ்ச்சியில் மூழ்கியுள்ளது. இஸ்லாமிய மக்களின் முக்கியமான திருநாளான பக்ரீத் பண்டிகை இங்கு மிகவும் சிறப்பாகவும் ஒற்றுமையுடனும் கொண்டாடப்பட்டது. அதிகாலை முதலே மசூதிகளில் தொழுகை நடைபெற்றது. அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தி சமாதானம் மற்றும் சகோதரத்துவம் வேண்டி ஆயிரக்கணக்கான மக்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். புதிய உடைகள் அணிந்து குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக ஒன்று கூடிய மக்கள் ஒருவருக்கொருவர் பக்ரீத் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டனர். பின்னர் வழக்கமான மரபுகளின்படி தானங்கள் வழங்கி ஏழை எளிய மக்களுக்கும் உதவி செய்து பகிர்ந்துண்ணும் மனப்பான்மையை வெளிப்படுத்தினர். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் இஸ்லாமிய மக்களுடன் இணைந்து எடுத்துக்காட்டாக இந்நாளை மாற்றினர். ஒருவருக்கொருவர் இனிப்பு வழங்கி வாழ்த்துகளை பரிமாறி ஒற்றுமையே நமது பலம் என்ற செய்தியை அனைவருக்கும் உணர்த்தினர். பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்ட நிலையில் எந்தவித இடையூறும் இல்லாமல் பண்டிகை அமைதியாக நடைபெற்றது. KGF அசோக் நகர் இன்று மத நல்லிணக்கம், அன்பு, சகோதரத்துவம் எனும் 3 முக்கிய மதிப்புகளையும் உலகுக்கு எடுத்துக்காட்டும் ஒரு நாளாக மாறியுள்ளது. இவ்வாறே ஒற்றுமையுடன் வாழ்ந்தால் எந்த சமூகமும் முன்னேற்றம் அடையும் என்பது உறுதி.